முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். டிசம்பர் 29, 1989 3 அரசர்கள் திருநாள். ஆண்டவரே, என் இறைவா, பகலும் இரவும் அமைதியில் நான் ஆராதிப்பவரே, மோட்சத்திலிருந்து என்னை நோக்கி பார்த்தவரே, உமது பரிசுத்த மகிமையுள்ள திருத்தலத்தில் இருந்தபடி புறாக்களை போல கூண்டில் அடைப்பட்டவர்களும் பட்டினியால் தவிப்பவர்களும் சிறுகுடைந்தவர்களும் எதிரியால் நசுக்கப்படுபவர்களும் ஆகிய உமது பிள்ளைகள் மீது கருணை கூர்ந்தவரே, கருணை நிறைந்த உமது திருப்பெயர் போற்றி புகழப்படுவதாக. இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டனர். ஆழ்ந்த இருளின் நாட்டில் வசிப்போர் மீது ஒளிசுடர் வீசியது. நீர் அவர்களுடைய மகிழ்ச்சியை பெருக செய்தீர். அறுவடை நாட்களில் அக்களிக்கும் மனிதர்களைப் போலவும் கொள்ளை பொருளை பங்கிட்டு மகிழ்கிற மனிதர்களைப் போலவும் உம் பிரசன்னத்தில் அவர்கள் அக்களிக்கிறார்கள். குறிப்பு: இசையாஸ் ஆகமம் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1 மற்றும் 2. மீட்பு என்னுடன் வருகிறது, நானே மீட்டு ரட்சிக்கிறவர். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. என் பரிசுத்த நற்கருணையில் என்னை ஆராதி, என்னை அன்பு செய். மாசு மறுவற்ற செம்மறி புருவியாகிய என் பலிக்கு வந்து என்னை பெற்றுக்கொள். நீ என்னிடம் மாசற்றவளாக வர வேண்டும். எதில் நான் உங்களுக்காக ஒரு நித்திய மீட்பை வென்றெடுத்திருக்கிறேனோ அந்த என் திருவுடலும் திரு ரத்தத்திலும் நான் எப்படி பிரசன்னமாயிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்வாய் என்றால், எந்த கரை திரையும் இன்றியும் மரியாதையோடும் நீ என்னை அணுகி வந்திருப்பாய். என் அளவற்ற அன்பின் காரணமாக உங்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும்படி நான் உத்தம பலியாக என்னை ஒப்புக் கொடுத்தேன். இந்த பலியை நீங்கள் அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஆம், நான் உங்களுக்கு எதை தருகிறேன் என்பதையும் அதன் மூலம் நீங்கள் எனக்கு பதிலன்பு காட்டும்படி உங்களை தூண்டுகிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள செய்வதன் மூலம் உங்களை ஊக்கப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த பலி உங்களை அச்சிப்புக்குள்ளும் தெய்வீகத்திற்குள்ளும் இட்டுச் செல்ல முடியும். என் குழந்தாய், உன்னில் என் நோக்கத்தை நிறைவேற்றி உன்னை நித்திய உத்தமதனத்திற்கு கொண்டு வர அதனால் முடியும். என் அன்புக்குரியவளே, என் பலி நித்தியமானது. என் ஆன்மாவில் அன்பு செய்யப்படுபவளாகிய நீ ஒவ்வொரு நாளும் அதை உட்கொள். என் தேவாலயம் இந்த பரிசுத்தமான தருணத்தில் ஒவ்வொரு விண்ணக சபையையும் சேர்ந்த தேவதூதர்களால் நிரப்பப்படுகிறது. அவர்கள் தங்கள் இறைவனாகிய என்னை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் நெடுங்கிடையாக விழுந்து என்னை ஆராதித்து எனக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். என்னை உட்கொள்ள தயாராயிருக்கிற நீ என்னை ஆராதிக்க மாட்டாயா? நீ என்னை வழிபட மாட்டாயா? என் பரிசுத்த பிரசன்னத்தை உணர்ந்திருங்கள். என் பிரசன்னத்தில் உறங்காதீர்கள். என் பிரசன்னத்தில் உங்கள் மனது வேறு எங்கே அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை அனுமதிக்காதீர்கள். கொல்கத்தாவில் என் சிலுவையின் அடியில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்க மந்த நிலை உங்களை ஆட்கொள்ள நீங்கள் அனுமதிப்பீர்களா? என் அன்புக்குரியவர்களை, மலையின் மீது நான் சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே நீங்கள் இருந்திருந்தால் எப்படி உணர்ந்திருப்பீர்கள்? அந்த நாளின் முக்கியமற்ற நிகழ்வுகள் உங்கள் மனதை நிறைக்க நீங்கள் அனுமதித்திருப்பீர்களா? அல்லது என் சிலுவையின் அடியில் நெடுங்கிடையாக விழுந்து உங்கள் இறைவனாகி என்னை ஆராதித்திருப்பீர்களா? நான் உங்களுக்காகவே சிலுவையின் மீது இறந்தேன். அப்படி இருக்க நான் உள்ளாக வேண்டியிருந்த துன்பங்களை மதிக்காமல் என் பலிக்கு முன்பாக கவனமும் அக்கறையுமற்றவர்களாக ஆக உங்களையே நீங்கள் அனுமதிப்பீர்களா? நான் என் பரிசுத்த சிலுவையில் இருந்தது போலவும் அதில் அறையப்பட்டிருந்தது போலவும் இன்று என் தேவ நற்கருணை பேழையிலும் நான் பிரசன்னமாயிருக்கிறேன். ஆகவே இந்த முறை நீங்கள் யாரை உட்கொள்கிறீர்கள் என்பதையும் உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு முடிவில்லாத வாழ்வை தரும்படி உங்களோடு தம்மை ஒன்றிக்கிறவர் யார் என்பதையும் முழுமையாக உணர்ந்தவர்களாக என்னிடம் வாருங்கள். மகளே, நான் பொறுமையாயிருந்தது போல நீயும் பொறுமையாயிரு. வா, என் திரு இருதயத்தில் ஓய்வெடு. உன் இதயத்தில் ஓய்வெடுக்க என்னை அனுமதி.
அன்பு உன்னை அன்பு செய்கிறது. ஓ இயேசு கிறிஸ்துவே, என் ஆண்டவரும் இரட்சகருமானவரே, நீர் எப்போதும் எங்களோடு தங்கியிருப்பதாக வாக்களித்தீர். எல்லா கிறிஸ்தவர்களும் உம்மை நெருங்கி வந்து திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு பெறும்படி அவர்களை அழைக்கிறீர். ஆனால் எங்கள் பாவம் எங்களை பிரித்து விட்டது. நாங்கள் ஒன்று சேர்ந்து உமது திவ்ய நற்கருணையில் பங்கு பெற வலிமையற்றவர்களாக இருக்கிறோம். எங்கள் இந்த பாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். மேலும் எங்களை மன்னித்து சித்தப்படி மறு ஒன்றிப்பின் வழிகளில் நாங்கள் உழைக்க எங்களுக்கு உதவுமாறு உம்மிடம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நெருப்பை கொண்டு எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பும். ஞானம் மற்றும் விசுவாசத்தின் ஆவியையும், துணிவு மற்றும் பொறுமையின் ஆவியையும், அன்பு மற்றும் மனஸ்தாபத்தின் ஆவியையும், கடவுளின் மிக ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மற்றும் அனைத்து புனிதர்களின் ஜெபங்களின் வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். அருட்தந்தை செர்ஜியோஸ் புல்காகோவின் ஜெபம். ஜனவரி 5, 1990. ஆண்டவரே, நான் தான். என் மீது சாய்ந்து கொள். நீ எவ்வளவு பலவீனமானவள் என்பதை புரிந்து கொள். உன்னை வழிநடத்த என்னை அனுமதி. நான் இல்லாமல் நீ இழக்கப்பட்டவளாகவும் இருளிலும் இருக்கிறாய். நானே ஒளி, உன்னை வழிநடத்தும் ஒளி. கவனமாயிரு, ஏனெனில் பசாசு எப்போதும் கவனமாகவும் இன்னும் அதிகமாக உன்னை விழச் செய்யவும் உன்னை குழப்பவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். என் மனவாட்டியே, வா, என்னோடு ஒன்றாயிரு. நான் உன் பலவீனங்களை அறிந்திருக்கிறேன். மிகச்சிறிய தாக்குதலாலும் கூட உன் ஆவி எப்படி அசைக்கப்படுகிறது என்றும் உன் ஆன்மா எப்படி கடும் வேதனையில் இருக்கிறது என்றும் நான் அறிவேன். நானே சமாதானம். இந்த சமாதானத்தில் நான் உன்னை வழிநடத்துகிறேன். அன்போடு உன் காலடிகளை வழிநடத்துகிறேன். அன்புக்குரியவளே, இந்த எல்லா வாதைகளையும் நான் அறியாமல் இருக்கிறேனா? உன்னில் வேலை செய்ய என்னை அனுமதி. அப்போது எல்லாம் செய்து முடிக்கப்படும். என் செய்தி மிக விரைவில் நீ எழுதுமாறு உனக்கு தரப்படும். குறிப்பு: ஜெப குழுவுக்காக தயாராயிரு. இயேசு என்பது என் பெயர். இயேசு அன்பாக இருக்கிறார். என் ஆவியில் வளர்ச்சி பெறு. வேறு எப்படி நீ சான்று பகர்வாய்? எனக்கு சான்று பகர்ந்து என்னை மகிமைப்படுத்துமாறு நான் எல்லா வழிகளிலும் உன்னை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் தெய்வீக இருதயத்திற்குள் நுழைந்து என்னிடமிருந்து உறிஞ்சி பருகு. உன் ஆண்டவராகிய என்னை நேர்மையோடும் தாழ்ச்சியோடும் சீராட்டு. நான் உன்னை கைவிடுவதாக நீ அடிக்கடி உணர்ந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடாத உன் குருவும் உனக்கு கற்பிப்பவருமாக இருக்கிறேன். நான் இன்றி ஒரு சிறு கோடு போடக்கூட உன்னால் இயலாது என்பதை நினைவில் வை. நானே உன்னை வழிநடத்துபவரும் உனக்கு போதிப்பவருமாக இருக்கிறேன். உன் அருகில் நான் இருக்கிறேன். இம்முறையில் உன்னை வழிநடத்த என்னை அனுமதி. ஜெபி. அப்போது உன் விசுவாசத்தில் நீ பலத்தை பெற்றுக்கொள்வாய். நீ ஊன்றி கவனிக்க நான் உனக்கு உதவுவேன். வா, இயேசுவாகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன். குறிப்பு: இயேசு இதை என்னிடம் சொல்ல விரும்பினார் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற வார்த்தைகள் மிக அதிகமாக இருந்தன என்று விமர்சிக்கும் சிலர் இருந்ததால் இது எழுதப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் தாளிலிருந்து கையை எடுக்க எனக்கு நேரம் கிடைப்பதற்கு முன்பே இயேசு மிகுந்த வேகத்தோடு எப்படியும் அதை எழுதிவிட்டார். புனித நகைச்சுவை உணர்வுடன் ஒரு வியப்புக்குறியையும் சேர்த்து விட்டார். என் குழந்தாய், இப்போது சமாதானத்தில் இரு. உன் கவலைகளை என் பிரசன்னத்தின் பின்னால் வைத்துவிடு. என் சமாதானத்தை உணரு. நான் உன் அருகில் இருக்கிறேன். ஆனால் உன் சரீர கண்களால் என்னை காண உன்னால் முடியாது. நான் உன் அருகில் இருக்கிறேன். என் குழந்தாய், மற்றவர்களுக்கு நான் கற்பித்துள்ள அதே முறையில் என்னை பகுத்துணர நான் உனக்கும் கற்பித்திருக்கிறேன். இன்றும் கூட நான் சொல்வதை கேட்கவும் என்னை பகுத்துணரவும் நான் ஒரு சில தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆன்மாக்களுக்கு இன்னும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஓய்வெடு. வா, நாங்கள் நாம் என்றென்றும் எக்காலமும் ஆண்டவரே நான் உம்மை வாழ்த்துகிறேன். இயேசுவா, நான் தான். உங்கள் மீது எனக்குள்ள அன்பு முடிவற்றது.
உன்னிடம் நான் கொண்டுள்ள பிரமாணிக்கம் முடிவற்றது. ஒவ்வொரு நாளும் உங்களை எனக்கு அர்ப்பணியுங்கள், மீதியை நான் பார்த்துக் கொள்வேன். என்னிடம் இடைவிடாமல் ஜெபி. உன் ஜெபங்களை கேட்க நான் எப்போதும் ஆவலாக இருக்கிறேன். என்னை ஒருபோதும் மறக்காதே, நானும் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆகவே இடைவிடாமல் என்னை நினை. என் குழந்தாய், நான் உனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்தாய் என்றால் ஓர் அரசராக என்னை நடத்து. நீ எப்படி ஆடையின்றி இருந்தாய் என்றும் என் வரப்பிரசாதங்களைக் கொண்டு நான் எப்படி உன்னை உடுத்தி மூடினேன் என்றும் உணர்ந்து கொள். உன் அரசராகிய நான் எப்படி ஒன்றுமில்லாமையாகிய உன்னை கவனித்து உன்னை உருவாக்கி உயர்த்தினேன் என்பதை புரிந்து கொள். ஆகவே உனக்கு நான் தந்துள்ள அளவுக்கு நான் தந்திராதவர்களிடம் பொறுமையாயிரு. என் உதவியை மன்றாடு, நான் அதை உனக்கு தருவேன். நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை, நான் உன்னை அன்பு செய்கிறேன். எனவே நீ விழுவதை நான் விரும்பவில்லை. தீமையை வெல்வதற்கு என் பிரசன்னத்தை நான் எப்போதும் உனக்கு நினைவுபடுத்துவேன். என் கட்டளைகளை நான் எப்போதும் உனக்கு நினைவுபடுத்துவேன். அவற்றை எடுத்து சுவைப்பாயாக. அன்பே பேசிக்கொண்டிருக்கிறது என்பதையும் அன்பினால்தான் நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் நினைவில் கொள். நீ உத்தமமானவளாக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். நீ இரக்கமும் பக்தியும் உள்ளவளாக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். என் பிரசன்னத்தை எப்போதும் நினைவில் வை, என்னில் ஒன்றித்திரு. ஜனவரி 8, 1990. என் ஆண்டவரா, நான் தான். இது நம்ப முடியாதிருக்கிறது. இது எல்லாமும் வசுலா, நான் தான். என் செய்திகளை தாங்கிச் செல்பவளாக நீ ஆக வேண்டுமென நான் விரும்பினேன். நான் என் படைப்புகளுள் மிக சிறியவர்களுக்கும் தருகிறேன். அன்புக்குரியவளே, உன் மீது எனக்குள்ள அன்பு யாரும் புரிந்து கொள்ளக்கூடியதை விட அதிகமானது. நீ என்னை அன்பு செய்து எனக்கு இளைப்பாற்றி தர வேண்டுமென நான் விரும்பினேன். உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் என்னை அன்பு செய்யும்படி உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் கேட்டிருந்தேன். இதுவே என் திருச்சட்டமாகவும் அனைத்திலும் பெரியதும் முதன்மையானதுமான என் கட்டளையாகவும் இருக்கிறது. நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். என்னை வாழ்த்து. அன்பு உன்னில் இன்பம் காண்கிறது. என் ஆண்டவரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். ஜனவரி 9, 1990. நானே உன்னை அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவராக இருக்கிறேன். என்னை அன்பு செய்து என் சித்தத்தை செய்வதன் மூலம் என் உபகாரத்தில் தங்கியிரு. என் வேலையை நிறைவு செய்வதில் உன் இதயத்தை இருத்து. என் குழந்தாய், இதெல்லாவற்றையும் புரிந்து கொள். உன்னை பயன்படுத்த என்னை அனுமதி. நான் உன்னை அன்பு செய்கிறேன். உன்னை எனக்கு அர்ப்பணி. நான் உனக்கு உணவூட்டி என் இரத்தத்தால் உன்னை நிரப்பி உன்னை உயர்த்துவேன். அன்போடு செயலாற்று, அன்போடு பேசு, அன்போடு சிந்தி. ஒவ்வொரு வகையிலும் என் பிரதிபலிப்பாயிரு. நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் பக்தியும் அன்பும் நேர்மையும் தான். உன் பரிசுத்த தோழராக என்னை நடத்து. உங்களில் ஒருவராக என்னை மதி. நீ எவ்வளவு அதிகமாக என்னை ஆராதிக்கிறாய் என்று அடிக்கடி என்னிடம் சொல். நான் பொறாமையுள்ள கடவுளாக இருக்கிறேன். இடைவிடாத ஜெபங்களை நான் விரும்புகிறேன். பார்த்தாயா மலரே, நான் என் தோட்டத்தை விழிப்பாயிருந்து காவல் காப்பவராக இருக்கிறேன். அது கைவிடப்பட்டு காய்ந்து போயிருப்பதை நான் காண்கிறேன் என்றாலும் நானே தன்னந்தனியராக இருந்து அதை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். உங்கள் அனைவருக்கும் என் திருமுகத்தை நான் வெளிப்படுத்துவேன். பலர் என்னை ஏற்றுக்கொண்டு பலிகளையும் ஜெபங்களையும் கொண்டு என்னை வழிபடுவார்கள். ஆம், பலர் என்னிடம் திரும்புவார்கள். என்னை காண்பதில் அவர்கள் என் அன்பை புரிந்து கொள்வார்கள். நான் அவர்களை குணமாக்குவேன். அன்பு உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறது. அதிசயங்களை செய்பவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்பவரும் நானே. சிறியவரோ பெரியவரோ, நீதி உள்ளவரோ நீதி அற்றவரோ, பக்தி உள்ளவரோ அஞ்ஞானியோ, ஒவ்வொருவர் சொல்வதையும் நான் கேட்கிறேன். நான்
உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். ஜனவரி 10, 1990. 1990 ஜனவரி 27 தினத்திற்கான எங்கள் ஜெபக்குழு கூட்டத்திற்கான தமது செய்தியை நான் எழுத செய்யுமாறு இயேசு என்னை அழைத்தார். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என் பிரசன்னத்தை உணருங்கள். நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ளுமாறு உங்கள் இதயங்களை நிலைநிறுத்துங்கள். அன்புக்குரிய குழந்தைகளே, ஆண்டவராகிய நான் இந்த விசேஷமான முறையில் உங்களோடு இருந்து என் செய்திகளை உங்களுக்கு தரத் தொடங்கி 1 வருடத்திற்கும் சற்று அதிக காலமாகிறது. இம்முறையில் நான் என் திரு இருதயத்தின் காயங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்று என் திருச்சபை இருக்கும் நிலையையும் என் ஆன்மாவின் கசப்பின் காரணத்தையும் நீங்கள் அறியும்படி நான் செய்திருக்கிறேன். என் சமாதானம் மற்றும் அன்பின் சிலுவை முழுவதையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என் மிக அந்யோன்யமான ஆசைகளை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என் பரிசுத்த ஆவியானவர் என் கட்டளைகளை பற்றி உங்களுக்கு நினைவூட்டி வந்திருக்கிறார். நான் என் திருச்சபையின் போதனைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களாக இருப்பதால் நான் உங்களை ஒன்று கூட்டியிருக்கிறேன். எனக்கு சொந்தமானவர்களுக்கு என் மகிமையை காட்டும்படி நான் அவர்களிடம் வருகிறேன். நான் உங்களில் இருக்கிறேன், நீங்கள் என்னில் இருக்கிறீர்கள். நான் உலகின் ஒளியாக இருக்கிறேன். என் சிறியவர்களாகிய நீங்கள் என் ஒளியையும் என் சமாதானம் மற்றும் அன்பின் செய்தியையும் சுமந்து செல்லும் பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். ஓர் இடையன் தன் ஆடுகளை அவற்றின் ஆட்டுப்பட்டியில் மீண்டும் ஒன்று சேர்ப்பது போல நான் உங்களை ஒன்று சேர்த்து என் கரங்களால் உங்களை அணைத்திருக்கிறேன். என்றாலும் நான் கூட்டிச் சேர்க்க வேண்டிய வேறு ஆடுகளும் எனக்குண்டு. புதிய வானகங்கள் மற்றும் புதிய வையகத்தின் கீழ் வாழ நான் உங்களை ஆயுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அன்பானவர் திரும்பி வந்து உங்கள் நடுவே வாழ்வதற்கான நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் திரும்பி வரும் பாதையில் அன்பானவரின் காலடி சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். இந்த காரணத்தினாலேயே உலகம் முழுவதும் என் குரல் கேட்கப்படுகிறது. இதே காரணத்திற்காக உங்கள் குழந்தைகள் சாட்சிகள் காண்கிறார்கள். மனிதகுலம் முழுவதன் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றும் உங்கள் மகன்களும் மகள்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்றும் மிக சிறியவர்களுக்கும் கூட நான் என் ஆசீர்வாதங்களை தருவேன் என்றும் நான் கூறியிருக்கிறேன். ஆம், இன்று என் குரல் வனாந்தரத்தில் கூக்குரலிடுகிறது. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சிலர் என் ஆவியானவர் சொல்லும் காரியத்தின் பொருளை புரிந்து கொள்ள தவறிவிட்டனர். அவர்கள் உங்கள் குழந்தைகளின் சாட்சிகளை புரிந்து கொள்ளவும் இல்லை. இப்போதெல்லாம் அவர்கள் எங்கள் திரு இருதயங்களின் கனிகளை சார்ந்திருப்பதில்லை. மாறாக அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆன்மாக்களை வஞ்சகர்களாக நடத்துகிறார்கள். இனி ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே நான் இம்முறையில் உங்களோடு இருப்பேன். ஆனாலும் உங்களுக்கு உறைவிடமும் மேய்ச்சல் நிலமும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளாமல் நான் உங்களை விட்டு செல்ல மாட்டேன். நான் உங்கள் மீது அக்கறை உள்ள உங்கள் நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். ஒரு காவலனைப் போல மேலிருந்து உங்களை கண்காணிக்கும் ஆண்டவராக நான் இருக்கிறேன். உங்கள் புலம்பல்களையும் உங்கள் கடும் அவஸ்தையையும் கேட்கும்போது நான் எப்படி அலட்சியமாகவும் மேலிருந்து இறங்கி உங்களிடம் வந்து சேர எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க முடியும்? உங்களில் மிக பலர் நித்திய நெருப்புகளை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதை நான் காணும்போது நான் எப்படி உங்களிடம் விரைந்து வராமல் அலட்சியமாயிருக்க முடியும்? உங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக உங்களை எச்சரிக்குமாறு நான் இம்முறையில் வருகிறேன். உலகத்தை மீட்க வருகிறேன். உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பிட நான் வரவில்லை. ஆனால் அவர்கள் மெஸ்ஸியாவாக என் வருகையின் காலங்களை தவறாக அனுமானித்து என்னை அங்கீகரிக்காமல் அதற்கு பதிலாக தங்கள் விருப்பப்படி என்னை நடத்தி அஞ்ஞானிகளிடம் என்னை கையளித்தது போலவே உலகம் மீண்டும் காலங்களை தவறாக அனுமானிக்கும். எனக்கு முன்பாக பாதையை நேராக்கும்படி வைக்கப்பட்டவனின் காலங்களை
உலகம் மீண்டும் தவறாக தீர்ப்பிடும். எலியாசைப் போலவே முழுமையான நீதியோடு வந்த ஸ்நாபகர்லப்பரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரையும் அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடத்தினார்கள். இன்று உங்கள் தலைமுறை மீண்டும் ஒரு முறை தவறாக தீர்ப்பிடும். ஏனெனில் இந்த காலங்கள் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. வரவிருக்கும் கடைசி நாட்களில் நான் மோயிசனையும் எலியாசையும் பூமிக்கு அனுப்புவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்கள் தலைமுறை அவர்களையும் அடையாளம் கண்டுகொள்ளாது. அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். மாறாக அவர்களை துர்ப்பிரயோகம் செய்து ஸ்நாபகர்லப்பரையும் மெசியாவாக என்னையும் தாங்கள் மறுதலித்தது போல அவர்களையும் மறுதலிப்பார்கள். இறுதி நாட்களில் பல போலி கிறிஸ்துவர்கள் எழும்புவார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் இந்த போலி கிறிஸ்துகளை பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். இவர்கள் உங்கள் நாட்களின் போலி மதங்களாக இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு என் வார்த்தையை தந்திருக்கிறேன். இந்த எல்லா பிரிவினை சபைகளையும் துரத்தி கொண்டு செல்லக்கூடாது என நான் உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன். நான் என் திருச்சபைக்கு பொறுப்பாக ராயப்பனை தந்திருக்கிறேன். உங்களை மேய்க்குமாறும் உங்களை பராமரிக்குமாறும் உங்களை அன்பு செய்யுமாறும் நான் அவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தலைமுறை ஒளிந்து போகும் முன் நான் உங்களுக்கு சொல்லியுள்ள அனைத்தும் நிறைவேறும். ஆகவே ஏமாற்றப்படாதிருங்கள். மாறாக உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ராயப்பனை எதிர்ப்பவர்களை எதிர்த்து நில்லுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு இன்று சொல்லிக் கொண்டிருப்பதை அடையாளம் கண்டுகொள்ள உங்களுக்கு உதவுமாறு நானே உங்களுக்கு உரையாற்றுவேன். ஆகவே உங்களை தற்காத்துக் கொள்ள ஆயத்தம் செய்யாதீர்கள். அத்தி மரம் கனிந்து விட்டது, என் அரசும் இப்போது உங்களுக்கு அருகில் உள்ளது. குறிப்பு: இயேசு இந்த வார்த்தைகளை மிக கம்பீரமான முறையிலும் தமக்கு தாமே பேசிக்கொள்பவரை போலவும் சொன்னார். புரிந்து கொள்ளாதவர்களுக்காக ஜெபியுங்கள். புரிந்து கொள்வதும் கூட என்னால் தரப்படும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இதன் காரணமாக நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள். ஆனால் உங்கள் இதயங்கள் கலங்க அனுமதிக்காதீர்கள். ஒருவரையொருவர் அன்பு செய்யுங்கள், தீர்ப்பிடாதீர்கள். நான் உங்களுக்கு காட்டியுள்ள இந்த அன்பு என் புனித சீடர்களின் அடையாள சின்னமாக இருப்பதாக, அதன் மூலம் நீங்கள் என் ஆட்டுப்பட்டியில் இருந்து வருகிறீர்கள் என்பதையும் நீங்கள் கடவுளின் குழந்தைகளாக கடவுளில் இருக்கிறீர்கள் என்பதையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். என் சிறு குழந்தைகளே, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அடையாளங்களை கேட்காதீர்கள். ஆவியானவர் இப்போது உங்களுக்கு தரும் காரியத்தை கொண்டு திருப்தி கொள்ளுங்கள். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். விரைவில் ஒரே மெய்ப்பரால் காத்து வழிநடத்தப்படும் ஒரே மந்தை இருக்கும். நான் ஆவியாக இருக்கிறேன், இறந்த வார்த்தைகளால் அல்ல, மாறாக ஆவியிலும் உண்மையிலும் என்னை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஆகவே உங்கள் இதயத்தை கொண்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபை முழுவதற்காகவும் ஜெபியுங்கள். என் திருச்சபையின் தூபமாக இருங்கள். அதாவது என் பிரதிநிதியாக இருப்பவர் தொடங்கி உங்கள் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மற்றும் இறைவாக்கினர் வரையிலும், குருத்துவம் மற்றும் துறவற ஆன்மாக்கள் தொடங்கி பொது நிலையினர் வரையிலும் என் வார்த்தையை அறிக்கையிடும் அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். இதனால் நான் குறிப்பிட்டுள்ள நீங்கள் அனைவரும் ஒரே திருவுடலின், என் திருவுடலின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்கள். கேட்க மறுப்பவர்கள் தயக்கம் காட்டுவதற்கு பதிலாக ஒரு மறையுரையை அல்லது பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்படும் ஒரு வெளிப்பாட்டை கேட்க தயாராக இருக்குமாறு அவர்களுக்காக ஜெபியுங்கள். என் ஆவியானவர் எவ்வாறு பல வகைகளில் வேலை செய்கிறார், என் ஆவியானவர் எவ்வாறு உங்களுக்கு கற்பிக்கிறார், எவ்வாறு உங்களுக்கு நினைவூட்டி உங்களை எச்சரிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு ஜெபியுங்கள். என் ஆவியானவர் உரக்க பேச அவர்கள் அனுமதிக்குமாறு ஜெபியுங்கள். நான்
புதிதான எதையும் வெளிப்படுத்தவில்லை. அதிக கடினமான காலங்கள் வரும்போது உங்கள் விசுவாசம் அசைக்கப்படாதவாறு இதையெல்லாம் நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிறியவர்களே, துன்ப சோதனைகளை ஒருபோதும் கொண்டுராத ஒருவன் மிக சிறிதளவே அறிந்திருக்கிறான் என்பதை நினைவில் வையுங்கள். நான் என் பங்கிற்கு உங்களை இடைவிடாமல் கண்காணித்து வருவேன். ஆயினும் என் விருப்பப்படி நான் உங்களை அச்சிலிட்டு உருவாக்குமாறு நீங்கள் உங்களை எனக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். குயவனின் கரங்களில் உள்ள களிமண்ணைப் போல நீங்கள் இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். மீண்டும் என் தெய்வீக சாயலுக்குள் உங்களை வார்த்தெடுக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் முன்பு கொண்டிருந்ததும் ஆனால் இழந்து போனதுமான தெய்வீகத்தை உங்களுக்கு தர நான் எண்ணுகிறேன். என் மலர்களே, உங்கள் அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவர் நானே. நான் உங்கள் நெற்றிகளில் என் அன்பின் அடையாளத்தை வரைந்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். ஒன்றாயிருங்கள். வந்து என் தாய் சொல்வதை கேள். வசுலா, என் செய்தியை பெற்றுக்கொள். மலரே, நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். பரிசுத்த அன்னையே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் கேட்க தயாராக இருக்கிறேன். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. இயேசுவும் நானும் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறோம். பரிசுத்தர் உங்களிடையே இருக்கிறார். ஞானம் உங்கள் ஆசிரியராக இருக்கிறது. நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் மீது எங்களுக்குள்ள அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனில் பூமியில் உள்ள எந்த மனிதனும் அதை புரிந்து கொள்வதற்கு அருகில் கூட வர முடியாது. யாரும் கடவுளை கண்டதில்லை. குறிப்பு: யாரும் கடவுளை கண்டதில்லை. எந்த மனிதனும் கடவுளுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டதில்லை. ஆகவே நாம் அவரை பார்த்ததில்லை. பரிசுத்தர் உங்கள் இனத்திற்கு தமது திருமுகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தமது அன்பின் திரையை அகற்றி தமது புனித இருதயத்தின் காயங்களை உங்களுக்கு காட்டியுள்ளார். கடவுள் உலகத்தை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்தார் என்றால், உங்கள் பாவங்களை போக்கும் பலியாக இருக்குமாறு அவர் தம் ஒரே பேரான திருமகனை அனுப்பினார். கடவுளின் வலது பக்கத்தில் இருப்பவர் தமது அளவற்ற இரக்கத்தில் உங்களோடு இருக்குமாறும் தமக்கு சொந்தமானவர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்குமாறும் ஒரு விசேஷமான முறையில் இறங்கி வந்தார். பரிசுத்தர்களில் அதிபரிசுத்தர் தாம் பரிசுத்தராக இருப்பதால் நீங்களும் பரிசுத்தராக வாழுமாறு உங்கள் இனத்திற்கு நினைவூட்ட வந்திருக்கிறார். ஊனுடல் அனைத்தும் புல்லை போன்றது, அதன் அழகு காட்டு மலர்களை போன்றது என்று உங்களுக்கு நினைவுறுத்துமாறு அவர் வந்திருக்கிறார். புல் உலர்ந்து போகிறது, பூ வாடி உதிர்க்கிறது, ஆனால் அவரது வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கிறது. குறிப்பு: சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 24-25. இசையாஸ் ஆகமம் 40ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. என் சிறு குழந்தைகளே, ஆண்டவரின் திராட்சை தோட்டம் உங்கள் நாட்களில் பூமியின் பல பாகங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. அவரது குரல் உங்கள் வனாந்தரத்தில் அதிகமாக கேட்கப்படுகிறது. அவரது அரசு விண்ணகத்தில் இருப்பது போல மண்ணகத்திலும் இருக்குமாறு இந்த சிறிய பாலைவன சோலைகளை அவர் தொடர்ந்து அதிகரிப்பார். அதிசயப்படவோ ஆச்சரியப்படவோ வேண்டாம். அதற்கு மாறாக களி கூறுங்கள். அவரது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மக்களினத்தின் மீதும் மிக தாராளமாக பொழியப்பட்டு புதிய சீடர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அக்களியுங்கள். நீங்கள் மட்டும் இன்று நாங்கள் சொல்வதை கேட்டு கலகத்தின் காலத்தில் இருந்தது போல் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் காலம் பறந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்வதை கேட்கும்படி நான் உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன். ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் இனி என்னை காண மாட்டீர்கள். என் பிரியமுள்ள குழந்தைகளே, கிறிஸ்துவில் உயிர் வாழுங்கள், அவரில் உயிர் வாழுங்கள். ஆண்டவரை சந்திக்க எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் நடுவே இருக்கிறார். அகமகிழுங்கள், என்னோடு அக்களியுங்கள். எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் தொடர்ந்து செய்யுங்கள். எங்கள் செய்திகளை வாழுங்கள். கடவுள் அவற்றை உங்களுக்கு தெளிவாக்குவார். இறுதியில் கடவுளின் திட்டம் நிறைவேறுமாறு எங்கள் வார்த்தைகளை தியானியுங்கள். உங்கள் உடல்களை அவரது தெய்வீக சாயலின் ஒரு நகலாக உருமாற்றுவது அவரது எண்ணமாக இருக்கிறது. உங்களை திரும்பவும் தெய்வீகத்திற்குள் கொண்டு வரவும் உங்கள் அனைவரையும் கொண்டு ஒரே மாசற்றதும் பரிசுத்தமானதுமான திரு உடலை உருவாக்கவும் அவர் எண்ணுகிறார். ஒருமைப்பாடு என்பது கடவுளின் மகிமைக்காக மட்டுமே இருக்க முடியும். ஆகவே வந்து ஆண்டவரை போற்றுங்கள். கிறிஸ்துவில் உங்களை வேறுபடுத்திக் கொள்வதில் அஞ்ஞானிகளைப் போல் இராதீர்கள்.
நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கும் நீங்கள் அனைவரையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இவ்வாறு கிறிஸ்துவின் திருச்சட்டத்தை நிறைவேற்றுங்கள். இது உங்கள் ஆண்டவரின் தாயாரிடமிருந்து கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த மகிமையான நாளுக்காக உங்களை தமது திருப்பெயரின் கீழ் இருக்கும் உங்கள் அனைவரையும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆம், ஆண்டவர் தம் மக்களை ஒன்றிணைத்து அவர்களை தீமைகள் அனைத்து நின்றும் விடுவிப்பார். பல தலைமுறைகளிடையே ஒருபோதும் நடந்திராத அற்புதங்களை இரக்கமும் நீதியும் செய்து கொண்டிருக்கின்றன. ஒருமைப்பாடு விடியலை போலவும் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியை போல திடீரெனவும் உங்கள் மீது வரும். அது கடவுளிடமிருந்து வரும். உங்கள் நாடுகள் மாம்பெரும் அற்புதம், உங்கள் வரலாற்றின் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் என்று அதற்கு பெயரிட்டு அழைக்கும். இந்த அற்புதம் முழுவதும் கடவுளின் மகிமைக்காகவே நிகழும். இந்த நாளில் மோட்சம் முழுவதும் கொண்டாடும். ஆழ்ந்த விதமாக அக்களிப்பு கொள்ளும் என் குழந்தைகளே, இதனால் தான் ஜெபத்தில் நிலையாக இருக்குமாறும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுமாறும் நான் உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன். கடவுளுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். மீதமுள்ளதை அவர் செய்வார். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் உங்கள் இல்லங்களுக்குள் நுழையும் போது என் பிரசனம் உங்களில் பலரால் உணரப்படும். நான் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறேன். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.